எங்க இந்த பெரிய பொண்ணு கையில ஒரு கட்டையை வச்சு இந்த பக்கமா அந்த பக்கம் போய் வந்துனுக்கா. ஏண்டி நில்லுடி. சொல்லுங்க அத்தை. எங்கடி இந்த கட்டி தூக்கி நீ இப்படி அப்படியே அப்படியே எப்படியோ போய் வந்துனுக்க? என் வீட்டுல வேற வேலை வெட்டியில இந்த வேலை பண்ணி நிக்கியா நீ? அது இல்ல அத்தை. சொல்லு, எதனா ஒரு கதை வச்சிருப்பியா சொல்லு. அது இல்ல அத்தை, லட்சுமி அக்கா தான் மாங்காய் அறுத்துன்னு வர சொன்னாங்க, அதுக்கு தான் எடுத்துன்னு போயின்னு இருக்கேன். மாங்காய் அரைக்க சொன்னா போய் அறுத்து எடுத்துன்னு போய் கொடுக்க வேண்டியதானே, எதுக்கு இப்படி அப்படியே போய் வந்துனுக்க? அது ஒன்றும் இல்லை, எத்தனை மாங்காய் அரைக்கணும்னு கேட்டுன்னு போகிறதுக்கு வந்தேன். ஒரு 4 மாங்காய் அறுத்துமா போதும், மற்றவங்களுக்கு மொத்தத்தையும் மொட்டை வச்சுட்டு வந்துடாத. சரி அத்தை, சரி அத்தை. அவளுங்க என்ன பண்ணி நிற்காளுங்க உள்ள? பசங்களுக்கு முட்டைலாம் கொடுத்தால? முட்டை நல்லெண்ணெல்லாம் இன்னும் கொடுக்கல அத்தை, இனிமேல் தான் கொடுக்க போகிறாங்க. இன்னும் கொடுக்காம என்ன பண்ணி நிற்கா? உளுந்து களியா அது செஞ்சுன்னு இருக்காங்க மோனி கொடுக்கறதுக்காக. அப்படியா? செய்யட்டும், ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு. சரி அத்தை, நான் போய் மாங்காய் அறுத்துன்னு வந்துடுறேன். போயிட்டு வா, அங்கேயே உட்காந்துக்காத, சீக்கிரம் வா. சரி வந்துடுறேன். களி சூப்பரா வந்திருக்கு, நல்ல எண்ணெய் கொஞ்சம் கொடுக்கலாம். ஏக்கா அண்ணாக்கா முட்டை. என்னடி இவ்வளவு முட்டை வாங்கி வந்திருக்க? உன்னை 10 முட்டை தானே வாங்கி வர சொன்னேன். நீங்க 10 முட்டை தான் சொன்னீங்க, அவங்ககிட்ட 500 ரூபாய்க்கு சில்லறை இல்லையா? 500 ரூபாய் எடுத்துன்னு போனா எங்க இருந்து வாங்கி வரது நானு? அதனால சரி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கி வந்துட்டேன். எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு எல்லாருக்கும் இது செஞ்சு கொடுங்க. நாட்டு முட்டை உடம்புக்கு நல்லது தானே. அடி பாவி, சில்லறை எடுத்துன்னு போக வேண்டியதாண்டி. என்கிட்ட கேட்டிருந்தாவது கொடுத்துருப்பல, அதுக்குன்னு 200 ரூபாய்க்கு அடி முட்டை வாங்கி வருவாங்க. திரும்பி வந்துட்டு போறதுக்குள்ள லேட் ஆயிடும். சரி, நம்ம வீட்டுல சாப்பிட்றதுக்கு ஆள் இல்ல, அதனால தான் வாங்கி வந்துட்டேன். சரி விடு, குடு, மணி ஆகுது. எப்படி இருந்தாலும் ஒரு 50 முட்டை இருக்கும் போலையே. சரியா தெரியல, எண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு முட்டை எவ்வளவு சொல்லிச்சு அந்த பாட்டியே? ஒரு முட்டை 10 ரூபாவா? சரி, அப்புறம் எண்ணி பார்த்துக்கலாம். வா, முதல்ல பாப்பாக்கு எடுத்துன்னு கொடுத்துட்டு வந்துடலாம் மோனிக்கு. அதுன்னு அந்த டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து வச்சிருக்கீங்க. கேசரியா? கேசரி இல்லடி, உளுந்து களி செஞ்சு வச்சிருக்கேன்டி அவளுக்கு கொடுக்கறதுக்கு. அப்படியா? உளுந்து களியா? நல்லா டேஸ்டா இருக்கும். நான் வயசுக்கு வந்திருக்கும் போது கூட எங்க அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க, இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆமா, நல்லா தான் இருக்கும். ஆனா அவ சாப்பிட மாட்டான். அவளை இப்ப பாரு, கொடுத்தாவது சாப்பிட வச்சா ஆகணும். அப்பதான் வந்து முதுவலி இடுப்பொலிலாம் வராது. ஆமா கொடுத்துதான் ஆகணும். வாங்க போலாம். எத்தனை முட்டை கொடுக்க போறீங்க? அவ 1 குடிச்சாலும் பெரிய விஷயம்டி. இன்னைக்கு 1 கொடுக்கலாம், 4ல 2 கொடுக்கலாம்ல. அப்ப சரி, வாங்க போலாம். சதீஷ் சந்தியாலாம் இங்க? பசங்களை காலேருந்து ஆளே காணுமே, பார்க்கவே இல்லையா? கிச்சன் பக்கம் கூட வரவே இல்லை. அவங்களாம் மோனி கூட தான் இருக்காங்க. எல்லாம் உட்காந்து கேம் விளையாடிங்க போன்ல. அப்படியா? சரி விளையாட்டம். பசங்களுக்கு லீவு தானே, விளையாட்டம் விட. அதுங்களுக்கு எங்க லீவு? இதுங்க தான் நாங்கள் லீவ் போட்டு இருக்கோம். இவதான் மோனி வேற எனக்கு போர் அடிக்கும் இருங்க அப்படி சொல்லிட்டு சொன்னேன். சரி, நாங்களும் போல சொல்லிட்டு உக்காந்துக்குதுங்க. ஐயோ அப்படியா? நான் ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னு நினைச்சிருந்தேனே. மிஸ் என்ன திட்ட போறாங்கடி லீவ் போட்டா? அப்புறம் திட்டுவாங்க தான், என்ன பண்றது? சதீஷ்க்கு வந்து ஜுரம்னு சொல்லி நான் தான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் மிஸ்ஸுக்கு. பூ மடிக்கு இந்த மாதிரி அவங்க அக்கா வந்து வயசுக்கு வந்திருக்காங்க, அதனால எனக்கு வர மாட்டா, ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சு விட்டேன். அப்படியா? சரி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் போனா போட்டோம். 4 லீவ் போட வைக்காது, அமுச்சு விடு பசங்களை. படிப்பு தான் முக்கியம். நாளைக்குலாம் வச்சிருக்க மாட்டேன்ப்பா, வீட்டுல அமுச்சு விட்டுருவேன். சரி, இன்னைக்கு ஒரு நாள் இருக்கட்டும் தான் விட்டு வச்சிருக்கேன். ஆமா, வீட்டுல எல்லாம் இருக்கக்கூடாது. அப்படியே இருந்து அப்படியே பழகிச்சுன்னு வச்சுக்கோ, ஸ்கூலுக்கு போறதுக்கு அழுவுங்க. ஆமா. சரி வாங்க, மணி ஆகுது, போய் கொடுத்துட்டு வந்துடலாம். பசங்களுக்கு தோசை சுட்டு வச்சிருக்கேன்டி, இப்படி தோசை எடுத்துமா. அவங்க கொடுத்தா சாப்பிடுவாங்கல்ல. மோனிக்கு மட்டும்தான் முட்டை களிலாம், மற்ற பசங்களுக்குலாம் தோசை தான். தோசை எடுத்துமா. அப்படியா? தோசை சுட்டு வச்சிருக்கீங்களா? சரி, நம்மளுக்கும் சேர்த்து தான் சுட்டு வச்சிருக்கேன், எடுத்துன்னு வந்துடுறேன். பெரிய பொண்ணு எங்க ஆளே காணோம். நான் தாண்டி மாங்காய் இருக்க அமுச்சு விட்டுருக்கேன் அவளை. மாங்காய் இருக்கவா? மாங்காய் வச்சு என்ன பண்ண போறீங்க இப்போ? ஒன்றும் இல்லை, 2 மாங்காய் சாம்பார்ல போடலான்னு நல்லா அத்தனை சொல்லி அமுச்சு விட்டேன். என்ன ஆளை காண அவளை? அவ சாப்பிட்டாளா? அவ அத்தை எல்லாரும் சாப்பிட்டாச்சு. நீ நான் பசங்க மட்டும்தான் என்ன சாப்பிடல. சரி, நீங்க முன்னாடி போங்க, நான் எடுத்துன்னு வரேன் தோசைலாம். சரி, சீக்கிரம் வா. பரவாயில்ல, நல்லா மொறு செஞ்சு வச்சிருக்காங்க, பார்க்கவே சூப்பரா இருக்கு. மோனி ரொம்ப பசிக்குது, ஒரு வாழைப்பழம் கூட. மோனி ஈனிங் பேர் சொல்லி கொடுத்தா இப்ப வாய் மேல குத்த போறேன் பாருங்க. சரி அக்கா, ஒரு வாழைப்பழம் கூட. இதெல்லாம் யாருக்கும் கொடுக்க கூடாது பாட்டி சொல்லிருக்காங்க, இது எனக்கு மட்டும் தான். உனக்கு வேணும்னா போய் அம்மா கிட்ட போய் வாங்கிக்கோ. ஏன் போய் வாங்குற அளவு இப்ப உடம்புல தெம்பு இல்ல. காலையில நல்லா சாப்பிடவே இல்லை, எனக்கு பசிக்குது. ஒரு வாழைப்பழம் கொடுக்க சொன்னா ஓர பண்றிய. இதெல்லாம் நான் யாருக்கும் தர மாட்டேன்ப்பா. உனக்கு வேணும்னா போய் கிச்சன்ல போய் எடுத்துக்கோ. ரொம்ப தான் பண்ணுது புத்தி. சதீஷ், உனக்கு வேணும்னா போய் அம்மா கிட்ட போய் வாங்கிக்கோ போ. எங்க அம்மா வீட்லயே இல்ல, பெரியம்மா தான் இருக்காங்க வீட்ல. வீட்லயே இல்லையா? எங்க போயிருக்காங்க? எங்க முட்டை வாங்க போயிருக்காங்க. நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் தான் அவ்வளோ முட்டை இருந்தது, வேற எங்க போய் முட்டை வாங்க போனாங்க தெரியல. காலி ஆயிட்டு இருக்கோண்டி. ஓ, முட்டை எதுக்கு தெரியுமா வாங்க போயிருக்காங்க? நாட்டு முட்டை வாங்க போயிருக்காங்க. உனக்கு பச்சையா கொடுப்பாங்க இப்போ. ஏச்சி, பச்சையெல்லாம் நான் முட்டைலாம் குடிக்க மாட்டேப்பா. நீங்க குடிச்சுதான் மேடம் ஆகணும். நீ குடிக்கலன்னா ஒன்று விட்டுருவாங்களா? வாயை பிடிச்சி ஊற்றி விட்டுருவாங்க. முட்டை மட்டும் இல்லை, கூட நல்லெண்ணெயும் தருவாங்க குடிக்கிறதுக்கு. ஐயே, முட்டையும் பிடிக்காது நல்லெண்ணையும் பிடிக்காது. போய் அம்மா கிட்ட போய் சொல்லு, ஆம்லேட் போட்டு எத்தனை சொல்லி அப்படியே வாயில் போட்டுக்கிறேன். ஏன் ஆஃப் பாயில் போட்டு சாப்பிட? அது கூட ஓகே தான். கொழுப்பு தானே உனக்கு. இப்போ எடுத்துன்னு வருவாங்க, நீயே சொல்ல அம்மா கிட்ட. நான்லாம் அதை சாப்பிடவே மாட்டேன்ப்பா. சாப்பிட்டா வாந்தி எடுத்துருவேன் பாரு. அப்படியே வாந்தியெல்லாம் எடுக்க விட்டா தானே. அது சாப்பிட்டு முடிச்சோடனே உளுந்தங்களி எடுத்து வாய் உள்ள போட்டுறாங்களே, அப்புறம் எப்படி வாந்தி எடுப்பேன்?
நான் குடிக்கவே மாட்டேன் பாரிப்போ. நீயாவது அம்மாவாவது எப்படின்னா போங்க. முட்டை என்கிட்ட கொடுத்தாவது நானாவது குடிப்பேன். நல்லா இருக்கும் பச்சை முட்டை. காக்கா முட்டை தான் நாங்க சாப்பிட்டுருக்கோம் தெரியுமா? டேஸ்டா இருக்கும். பச்சை அப்படி குடிப்போம். சீ ஏந்து வெளிய போடா. எனக்கு தெரியாது அதோட அருமைலாம். நாங்க கிரவுண்ட்ல விளையாட போகும்போது அந்த இடத்துல இருக்கும் மரத்து மேல. அது எடுத்து அப்படியே வடிச்சு குடிப்போம் பாரு. செம்ம டேஸ்டா இருக்கும். கரம்பு வச்சவனே வாயை மூடு கொஞ்ச நேரம். உனக்கு வேணானே எனக்கு கொடுத்துருந்தே. கொடுக்குறேன். எப்படியோ ஒன்று குடிச்சிடு. நீ குடிக்கிற வரையும் அம்மா இங்கேருந்து போகவே மாட்டாங்க. அப்புறம் எப்படி நீ அவனுக்கு கொடுப்ப? எதுக்கு என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க? ஒழுங்கா நான் கிளம்பி ஸ்கூலுக்காவது போயிருப்பேன். அங்கேயாவது நிம்மதியா இருந்திருக்கலாம். ஒரு நாளைக்கு இப்படி செலுத்துக்கிறியா? இன்னும் 10 நாளைக்கு நீ இப்படி தான். 10 நாள்ல என்னால தாங்க முடியாதுமா. நீ சொன்னாலும் அதை அனுபவிச்சுதான் ஆகணும். நீ மோனி பரவாயில்லையே, நீ ரெடி ஆகி உக்காந்துருக்கியா? ஆமாமா, நானே தான் கட்டிக்கினேன். சரி சரி, சூப்பரா இருக்கு. கையில என்னது பாது? உளுந்து களிடி. உளுந்து களி. சரி, எது நான் முட்டை எண்ணெய் எடுத்துன்னு வந்திருக்க? ஏண்டி இதெல்லாம் நீ குடிக்கணும்டி. எது இந்த பச்சை முட்டையவா? இவ்வளோ நேரம் நான் என்ன சொல்லின்னு இருந்தேன்? மா நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேம்மா, எனக்கு இதெல்லாம் வேணாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரே ஒரு முட்டை தான் எடுத்துன்னு வந்திருக்கேன். கண்ணை மூடி டபக்குன்னு முழுங்கிடு. மா வேணாம்மா, சொல்ற பேச்சு கேளு. இந்தா குச்சிடு. மா வேணாம்மா. சரி வாய் தரேன், நானே ஊத்துறேன். நானே குச்சிடுறேன், கொடுங்க. இந்தா முதல்ல இந்த எண்ணெயை குடி. ஒரே வாயில ஊற்றி பார்க்கலாம். இது ஃபுல்லாக குடிக்கணுமா? ஏண்டி இது கொஞ்சோண்டு தாண்டி, ஒரே வாயில ஊற்றிலாண்டி. ஊற்றி குடிடி. மோனியை பார்க்கவே பாவமா இருக்கு. குடிங்க மேடம், குடிங்க. மா பாருமா அவளை. ஏய் சுமாரி, நான் எதுவும் சொல்லப்பா. இந்தா குச்சிடு. ஏய் குடிடி, நல்லா சூப்பராக தாண்டி இருக்கும். மா வாந்தி எடுத்துருவோம்மா இதெல்லாம் குச்சா. நானு நீ வாந்தியே எடுத்தாலும் பரவாயில்ல, குச்சிட்டு வாந்தி எடு. ஏன் தான் இப்படி என்ன சித்திரவதை பண்றீங்களோ தெரியல. ஏண்டி எண்ணெய் முட்டை குடிக்க சொந்து உனக்கு சித்திரவதையா போச்சாடி? பின்ன எனக்கு பிடிக்காத பொருளாக எடுத்துட்டு வந்து சாப்பிடுன்றீங்களே. சரி சரி, இது மட்டும் சாப்பிட்ரு பாரு. இன்னைக்கு ஒரு நாள் தான் சாப்பிடுவேன், நாளைக்குலாம் இதெல்லாம் எடுத்துன்னு வராத. சரி சரி, சாப்பிடு. இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்ரு. குடு. போதுமா? சந்தோஷமா? அப்படியே இந்த முட்டையை குச்சிடுறீ. முட்டைலாம் எனக்கு வேணாம். அதெல்லாம் சாப்பிட்டா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதெல்லாம் ஒன்றும் வராது. இது நாட்டு முட்டை தான், அதுக்கு தான் எண்ணெய் குச்சிருக்கல, ஒன்றும் ஸ்மெல் வராது. இந்த சாப்பிட்டேன். சாப்பிட்டு அப்படியே எண்ணெய் குச்சது அதுக்கும் வழிக்கின்னு போகும்ல. நீ வாயை மூறி சாப்பிட்ரு. இந்தா மா, இது மட்டும் வேணாமா? சரி வாய் தரேன், நான் ஊத்துறேன். மா வேணான்றப்ப வாய் தரேன்றேன். இப்போ நீ சாப்பிட்றியா இல்லை? எனக்கு வேற வேலை இருக்கு, எங்கே நின்று நிற்க முடியாது உங்ககிட்டயே. மா அவ சொல்ற பச்சு கேட்க மாட்டேன். நீயே பிடிச்சி வாயில ஊற்றி விடு. இந்த வச்சுட்டு தொட வாய் தரேன். வாய் தச்சுக்கோ, வாய் தச்சுக்கோ. வாயில பிடிச்சி ஊற்றி விட்டாங்க. எங்க அம்மா கூட என்னை இவ்வளோ சித்திரவதை பண்ணி விட்டதுப்பா. மா இன்னையோட அவ்வளோதான். நாளைக்குலாம் அதெல்லாம் எடுத்துன்னு வராத சொல்லிட்டேன். எடுத்துன்னு வராதான். இப்போ வாங்கி வச்ச முட்டையில எடுத்து யாருக்கு கொடுக்குறது? டெய்லி தான் எடுத்துன்னு வருவேன். ஒழுங்கா சாப்பிட்றேன். புடி, இது உளுத்தங்களி. நல்லா நாட்டு சக்கரெல்லாம் போட்டு செஞ்சிருக்கேன், நல்லா தான் இருக்கும். எதையாவது தின்னு வச்சுட்டு போ, சாப்பிட்றேன். திரும்ப வந்து பார்ப்பேன். இந்த டிஃபன் பாக்ஸ் காலியாக இருக்கணும், புரியுதா? சரி பசிக்குது, தோசை இட்லி என்ன கொடு. தோசை இட்லிலாம் உனக்கு கிடையாது, இதுதான் காலைல டிஃபனு. ஒழுங்கா சாப்பிட்ரு. என்னது இது டிஃபனா? ஆமாம் பின்ன. உனக்கு தோசை இட்லிலாம் கிடையாது, இது சாப்பிடு கம்முன்னு. மா எனக்கு தோசை வேணுமா? மத்தியானம் சாப்பாடு போடுவோம், சாப்பாடு சாப்பிடு. இப்போதைக்கு இது சாப்பிடு, இதுதான் உடம்புக்கு நல்லது. சொல்கிறத ஒழுங்கா கேட்டுரு. அடம் பிடிச்சி நின்றுன்னு வச்சுக்கோ, அப்புறம் கொம்பு எத்துன்னு வந்து அடிப்பேன், பார்த்துக்கோ. ஏய் அது சூப்பராக இருக்கும், நீ சாப்பிட்றி. நீ வாய முடி, போய் சொல்லாத. உனக்கு வேணான்னா இப்போ எனக்கு குத்துரு, நான் சாப்பிட்றேன். ஏண்டி அது அவளுக்கு எத்தனை வந்து? உனக்கு வேணும்னா வேறு கிச்சனில் இருப்ப, எடுத்துக்கப்போ. அவகிட்ட இருந்துலாம் வாங்கக்கூடாது, சரியா? வாங்க மாட்டேம்மா, சும்மா தான் கேட்டேன். யார் பழம் எத்தனை வந்து கொடுத்தா உனக்கு? பாட்டி வந்தாங்க, பாட்டி எத்தனை வந்து கொடுத்தாங்க சாப்பிட சொல்லி. சரி சரி சாப்பிடு. பெரியமா நான் ஒரு வாழைப்பழம் கேட்டா கொடுக்க மாட்டேன்டா பெரியமா. நீ அவகிட்ட இருந்துலாம் வாங்காத. நீ வா, நான் கிச்சனில் வச்சிருக்கேன், உனக்கு தரேன். அவகிட்ட எதுவும் கேட்காத. பசிக்குதுதான் கேட்டேன் பெரியமா, தர மாட்டாளாம். சரி நீ வா, நம்ம போய் சாப்பிடலாம். பெரியமா தோசை சுட்டு வச்சிருக்கேன். சதீஷே இங்கே தான் இருக்கான், வா வா. இந்தாங்க கொடுங்க அவங்ககிட்ட. இந்தப்பா தோசை சாப்பிடு. ஏண்டி நான் திரும்பி வந்து பார்க்கும்போது இந்த டிஃபன் பாக்ஸ் காலியாக இருக்கணும். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வருவேன். வச்சுன்னு வேடிக்கை பார்த்து உட்காந்துக்காத. சாப்பிட்றேன். சரி நான் அடுப்பில் பருப்பு போட்டு வந்தேன், நான் வச்சுன்னு போய் பார்க்குறேன். நீ வா பொறுமையா. சரிக்கா போங்க, வரேன். நீ சாப்பிட்டியா மீனா? நான் சாப்பிட்டு சித்தி, நான் பாட்டி கூடயே உட்காந்து சாப்பிட்டேன். நான் பெரிய பொண்ணு இடத்துல ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்டோம். அப்படியா? சரி சரி. இல்லைன்னா உனக்கு எத்தனை நல்லன்னு கேட்டேன். வேணாம் எனக்கு பசிக்கல. சதீஷ் சீக்கிரம் சாப்பிட்டு தட்டு எத்தனை வந்து கூட. என்ன எதையும் மிச்சம் வைக்கக்கூடாது, எல்லாத்தையும் ஃபுல்லாக சாப்பிட்ருக்கணும். அப்படியே இவளுக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. என்னம்மா உளுந்த களி சாப்பிடலையா நீ? எனக்கு வேணாம். வேணாவா? அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு திட்டுவாங்க. சாப்பிட்ரு. கொஞ்சம் தானே கொடுத்துருக்காங்க, சாப்பிட்ரு. இது கொஞ்சமா உங்கள் ஊரில்? சித்தி ஏன் சித்தி இப்படி பண்ணுறீங்க? இதுவே கொஞ்சம் தான், சாப்பிட்டு முடி. நல்லா தான் இருக்கும், வெள்ளம்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க போல. ஒரு வாய் வச்சு பாரு, நல்லா இல்லைன்னா விட்டுரு. சாப்பிட்டு பாரு. நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இல்லை. பொய் சொல்கிறா.
நான் தான் இங்கே உட்காந்து பார்த்துனே இருக்கேன் அவள் சாப்பிட்றாளா இல்லையான்னு. ஒரு வாய் கூட வைக்கல, கிட்ட கூட எடுத்துன்னு போகல அந்த டிஃபன் பாக்ஸை. நீ வாய் முடி பாத்தியா? பார்த்ததுனால தாண்டி சொல்கிறேன். நான் எதுக்கு காலேஜ் லீவ் போட்டு இங்கே உட்காந்து நிற்கணும் பின்ன? நீ என்ன பண்ணுறேன்னு வாட்ச் பண்ணுறதுக்கு தான். நாளிலேருந்து ஒழுங்கா போயிடு காலேஜுக்கு. இங்க உட்காந்து என் நோட்டை விட்டு நிற்கிறது உனக்கு வேலையா வச்சிருக்கல. ஆமாம், எனக்கு பண்ணும்போது நீ ஸ்கூல் லீவ் விட்டு இப்படி தானே பண்ணின்னு இருந்தேன். சிப்பே சரி சரி, சண்டை போடாம சாப்பிடுங்க. உங்க அம்மா இன்னும் 10 நிமிஷத்துல வந்து பாப்பாங்க. சாப்பிடலன்னா அப்புறம் அடி விழும், பாத்துக்கோ. நான் போயிட்டு வரேன்ப்பா.